வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் வச்சு இன்றைக்கி கோழி ஈரல் தாங்க வாங்கியிருக்கோம். கோழி ஈரலை நம்ம வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கோழி ஈரலை கிரேவி மாதிரி வச்சு மிளகு ரசம் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஈரலை ஃபுல்லாக நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வாங்க. இப்போ ஈரலை நம்ம இந்த சைஸு வெட்டி எடுத்துக்கிட்டோம் பீஸாக. இதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு விரவி விட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். மக்களுக்கு வந்து தேவையான பொருள்களெல்லாம் வெட்டி வச்சுக்கிடுவோம். அப்புறம் மிளகு ரசம் வச்சு தான் நம்ம ஈரல் கிரேவி வைக்க போகிறோம். அதனால இப்போ அது நம்மளுக்கு தேவையான பொருள் தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு அதையெல்லாம் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை எல்லாம் நறுக்கி வச்சுக்கிடுவோம். நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி வச்சுக்கிடுவோம். ஈரலை கிரேவி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அம்மியில் வந்து இப்போ இஞ்சி பூண்டையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிளகு ரசத்துக்கு நம்ம அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வாங்க. இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம நல்லா இஞ்சி பூண்டு அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மிளகு ரசத்துக்கு. இப்போ மல்லித்தலையும் மிளகு சீரகத்தோடு நம்ம சேர்த்து வச்சு எடுத்துக்கணும். இப்போ
இப்போ தக்காளி ஒரு தக்காளி வச்சு அரைச்சிக்கிடுவோம். இப்போ ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி நம்ம மிளகு ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இப்படி அம்மியிலேயே அரைச்சி வைங்க ரசம். இப்போ கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை வகையை சேர்த்துக்கிடுவோம். பொரியட்டும் நல்லா. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் முன்னக்கிட்ட சேர்த்துக்கிட்டோம். இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வெந்திருந்துருக்கு. பச்சை மிளகாய் தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்செடுத்து இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். அந்த பச்சை வாடை மாறத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறிட்டு இப்போ நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை அப்படியே சேர்த்துருவோம். இப்போ ஈரலை நம்ம சேர்த்துருவோம். எங்கள் ஊரில் பாருங்கள், அடிக்கிற காற்று சரியான காற்று. இந்த காற்று வரத்துக்குள்ளேயே நாங்கள் செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ திறந்து பார்ப்போங்க. இப்போ பாருங்கள், ஈரல் நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ பொடியலை சேர்த்துருவோம். ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கிறேன், அந்த உப்பே போதும். வத்தல் பொடி, மிளகு பொடி, கறி மசாலா பொடி, சிக்கன் பொடி நம்ம சேர்த்துருவோம். நல்லா அந்த மசாலா வடையெல்லாம் கொதித்து நல்லா வத்தி வரட்டும். கட்டியாக நம்ம இறக்கி வச்சுட்டு மிளகு ரசத்தை போட்டுருவோங்க. பார்ப்போங்க நல்லா கட்டியாக வந்திருக்குதாண்டு. பாருங்க, நல்லா கட்டியாக வந்திருக்குது.
அப்படியே கிடக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். அப்படியே நல்லா கொதித்து வத்தட்டும். அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம மிளகு ரசத்தை போட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுருவோம். இப்போ இறக்கிடுவோங்க. ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி சூடேறிட்டு கடுகு போட்டாச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். பூண்டு சேர்த்துக்கிடுவோம். அம்மியில் சீரகம், மிளகு, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம். இதை இப்போ சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளியை கரைச்சி நம்ம மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ ரசத்தில் சேர்த்துருவோம். அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ரசம் முறை கூடி வரையும் சூடேறி கூடி வரையும் நம்ம இறக்கிக்கிறணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம் ரசத்துக்கு. நான் பாருங்கள் நல்லா முறை கூடி வந்திருக்கு. சூடும் ஏறிட்டு இப்படி டேச்சுக்கு வரும்போது நம்ம ரசத்தை இறக்கிறணும். கொதிக்க விடக்கூடாது. இப்போ இறக்கிக்கிடுவோம். மிளகு ரசம் வச்சு ஈரலை நல்லா கிரேவி மாதிரி வச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சுட சுட இருக்குதுங்க ரசம். நல்லா மிளகு ரசத்துக்கும் நல்லா ஈரல் கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாப்பாடு நல்லா இழுக்குங்க. நல்லா நாக்கில் வச்ச உடனேயே எச்சி ஊறிடுதுங்க. அவ்வளோ ஒரு அருமையான ருசியான கிரேவி வச்சுருக்குறோம். பாருங்கள், பார்க்கவே நல்லா சைஸாக பொடி பொடி பீஸாக தான் வெட்டி போட்டோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி வாங்கி ஈரல் வாங்கி இந்த மெத்தடுக்கே நீங்கள் சமைச்சு பாருங்கள். உண்மையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சாப்பாடு. இதுக்கு நீங்கள் பால் ரசம் வச்சுக்கிட்டாலும் சரி, மிளகு ரசம் வச்சுக்கிட்டாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோழி மிளகு ரசம் சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது நம்ம சாப்பாடு. இதேமாரி குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள். மாதிரி வச்சு சாப்பிட்றோம். மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றோம். நல்லா இருக்குது ஒரு டேஸ்ட்டாக. இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுங்க. பாப்பாவை நாங்கள் இந்த வருஷம் இங்கே தான் ஸ்கூலில் சேர்த்துட்டோம். இங்கே பாப்பா மட்டும் இங்கே படிக்கிறாங்க. பாருங்கள், நல்லா அருமையான சாப்பாடு. இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் இவங்களுக்கு இன்றைக்கி தான் நான் கோழி ஈரலை வதக்கி கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டுக்கிறதுக்காக. நல்ல ஒரு அருமையான சாப்பாடுங்க. நீங்களும் இதேமாதிரி சந்தோஷமாக நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.